Hello students, welcome to our YouTube channel. CGL application ல எப்படி உங்க போட்டோவை லைவா கேப்சர் பண்றது, எப்படி சிக்னேச்சரை எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே அப்லோட் பண்றது, கரெக்டான டைமென்ஷன் அண்ட் கரெக்டான ஃபார்மட்ல எப்படி ரெடி பண்றது அப்லோட் பண்றதுங்கிறதா நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். CGL எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24th ரிலீஸ் பண்ணாங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 24. ஜூலை 24 வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, ஏன்னா கடைசி நேரத்துல சர்வர் ரொம்ப பிஸியா இருக்கும். அண்ட் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம், அப்ளிகேஷன் எந்த ஒரு பிஸியும் இல்லாமல் சர்வர் நல்லாவே ஃப்ரீயாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இந்த வீக் இல்லைனா நெக்ஸ்ட் வீக்குள்ள எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா இந்த 27th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MTS நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும், அதோட சேர்த்து MTS அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணுறப்போ சர்வர் லேட்டராக இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக் எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. சர்வரில் எந்த ஒரு இஷ்யூ இல்லை, எல்லாமே சரி பண்ணிட்டாங்க SSC, எந்த ஒரு மிஸ்டேக்கும் வர மாட்டேங்குது. ஓகே, ஸோ CGL எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷனை பற்றின டீடைல்டு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை கட்டாயம் பார்த்துருங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்கள் என்ன டேட்டாவை என்டர் பண்ணணுங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போத்துலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க 90 டேஸ்க்கான டீடைல்டு ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு 13 வீக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டீடைல்டு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பிகினராக இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணிடுவீங்க. கரெக்டாக இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் மொபைல்லையும் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம்ஸ்க்கு, உங்களுடைய பிசிலையும் லேப்டாப்லையும் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். பிசி லேப்டாப்பில் அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா உங்களை அதில் வந்து கேமரா இருந்துச்சுன்னா கேப்சர் லைவ் ஃபோட்டோன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறப்போ என்னென்ன இஷ்யூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் வந்து பிளர்ராக இருக்குது, இல்லைனா ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டூ க்ளோஸாக இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குது ஃபேஸிங், இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் வருது. அதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு சொல்கிறோம். ஒருவேளை பிசியில் நான் இது பண்ணல, என்கிட்ட பிசி இருக்குது, நான் அதில் தான் பண்ணுறேன், ஆனால் என்கிட்ட கேமரா இல்லைன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இந்த ஒரு QR கோட் இருக்கும், இதை ஸ்கேன் பண்ணுங்கள். இல்லைனா ப்ளே ஸ்டோர் இருக்கா, ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா மை SSC இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்டு, இங்கே ஒரு கேப்சா இருக்கும், அந்த கேப்சாவை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதுதான் உங்களுடைய டேஷ்போர்ட். இதில் தான் பார்த்தீங்கன்னா அப்கமிங்காக வரப்போகிற எல்லா நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயிலும் இருக்கும். நீங்கள் இப்போ CGLக்கு தான் அப்ளை பண்ணுறீங்க, லாஸ்ட் டேட் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் கேப்சர் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க, மாஸ்க் போட்டுக்க கூடாது, கேப்பு போட்டிருக்க கூடாது, ஸ்பெக்ஸு, கூலிங் கிளாஸ் போட்டுக்கூடாது, நல்லா தெளிவாக போட்டுக்கணும். ஸோ இதில் இந்த ஐக்கான் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா ஓப்பன் ஆகும். அதில் கீழே இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக்காக இருக்கும். அதில் இந்த இடத்துல கேமரா வந்து உங்களுக்கு இதாக வந்து ஆகும். இதில் வந்து கேப்சர்ன்றது இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எந்த மாதிரி வச்சுக்கோங்கன்னா, நீங்கள் காலையில் நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா கரெக்டாக உங்களுடைய நல்ல எங்கே சன்லைட் கிடைக்குதோ அந்த சைடு சன்லைட் உங்கள் ஃபேஸ் பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு அதில் ஃபோட்டோ எடுங்க. நிறைய டைம் ட்ரை பண்ணலாம், எந்த ஒரு இஷ்யூமே வராது. நீங்கள் ஃபோட்டோ ஒழுங்காக கேப்சர் ஆகலைன்னா என்ன டீட்டெயில்ன்றது இருக்கும். ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கா, இல்லைனா ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பிளர்ராக இருக்கா, இல்லைனா வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கா, எல்லாமே கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ட்ரை அகைன்ன்றதை கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை அகைன் இருக்கும், அதை கொடுத்து திரும்ப ஃபோட்டோ கேப்சர் பண்ணுங்கள். அதுவே வந்து ப்ராசஸ் பண்ணி இதுதான் கரெக்டான ஃபோட்டோன்னு சொல்லும். அப்போ வந்து அப்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி டேல வந்து நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ண பாருங்க. அப்லோட் பண்ணுறப்போ சன்லைட் வர்ற சைடில் உங்கள் ஃபேஸை வச்சுக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கேமரா தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் கேமரா வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய இந்த பார்ட் வரைக்கும் ஃபோட்டோக்கு தெரியணும். ஓகேவா? அந்த டிஸ்டன்ஸில் வச்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ரொம்ப ஃபேஸ் மட்டும் இது மட்டும் தெரியக்கூடாது. உங்களுடைய இந்த இந்த சைஸ் வரைக்கும் கேமராவில் உங்கள் இமேஜுங்கிறது கேப்சர் ஆகணும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்கள் கையில இருந்து இந்த நம்மளுடைய 1 hand டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த 1 hand டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஹரிசான்டலாக உங்களுடைய ஃபோட்டோவை வச்சு நீங்கள் கேப்சர் பண்ணிக்கோங்க. கேப்சருங்கிற சிம்பிள் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. நைட்டில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் வீட்டில் கட்டாயமாக டியூப் லைட் இருக்கும், இல்லைனா லைட் இருக்கும். லைட்டில் இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை விட்டுக்கிட்டு இந்த இடத்துல இருந்து ஃபோட்டோ எடுங்க. உங்களோட ஃபேஸுக்கு தேவையான லைட் கிடைக்கும். ஃப்ளாஷ்லாம் தேவையில்லை, நீட்டாக ஃபோட்டோ எடுத்துட முடியும். ஃபோட்டோவில் எதுவும் தப்பு இருக்குது, பிளர் இருக்குன்னா என்னன்றது கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க. நல்ல கேமரா இருக்க மொபைலில் ஃபோட்டோ எடுங்க. ஃபேஸ் டூ க்ளோஸாக இருக்குன்னா சொல்லுவாங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஃபோட்டோ வந்து மொபைலில் வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னா லைட் சோர்ஸ்ல இருந்து கொஞ்சம் பின்னாடி வந்துக்கோங்க. இது நீங்கள் பண்ணீங்கனாலே ஃபோட்டோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இது பண்ணிக்கலாம். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் அப்லோடுன்னு ஆப்ஷன் இருக்கும். டேரெக்டாக உங்கள் ஃபோட்டோ வந்து அப்ளிகேஷனை வந்து
உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதே தான் நீங்கள் பிசியில் உங்களுக்கு கேமரா, லேப்டாப்பில் கேமரா இருந்தாலும் இதே ப்ராசஸ் தான் நீங்கள் பண்ணணும். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்படி தான் நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். இப்போ சிக்னேச்சர் எப்படி அப்லோட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சிக்னேச்சர் எப்படி அப்லோட் பண்ணலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னுக்கூட்டி நீங்கள் அப்ளை பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கூட்டியே இந்த சிக்னேச்சருக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறோமோ அதெல்லாமே பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ்க்கு வரணும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குமே வராங்க, ரொம்ப டைம் எடுக்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ சிக்னேச்சர் எதனாலலாம் ஃபெயிலியர் ஆகணும் அப்லோட் பண்ணுறது, டைமென்ஷன், அதாவது கரெக்டான டைமென்ஷன் இல்லாமல் இருக்கிறது, இல்லைனா ஃபைல் ஃபார்மேட் கரெக்டாக இருக்காமல் இருக்கிறது, ஃபைலோட சைஸ் கரெக்டாக இல்லாமல் இருக்கிறது, இதனால தான் ஃபோட்டோ சிக்னேச்சருங்கிறது அப்லோட் ஆகாது. ஸோ ஃபோட்டோக்கு அப்லோட் சிக்னேச்சர்னு கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ அந்த சிக்னேச்சருடைய அந்த இது பார்த்தீங்கன்னா 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். ஜேபிஜி இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வித் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் ஹைட் வந்து இருக்கணும், வித் 6 சென்டிமீட்டர் இருக்கணும். இதெல்லாம் தான் முக்கியம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறோம். ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சரை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு பிளாங்க் ஒயிட் பேப்பரில் உங்களோட சைனை போடுங்க. நான் 2-3 டைம் போட்டு பார்த்துட்டு எந்த சைன் சூப்பராக இருக்கோ அந்த சைனை உங்கள் மொபைல் கேமராவை ஹரிசான்ல வச்சு இந்த மாதிரி கேப்சர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் கேப்சர் பண்ணுறப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபோட்டோ ரொம்ப கிளியராக இருக்கணும். அண்ட் ஃபோட்டோவோட ஃபைல் சைஸுமே அதிகமாக தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாரோட மொபைல்லையும் கேப்சர் பண்ணக்கூடிய ஃபோட்டோங்கிறது ஜேபிஜி இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து கேப்சர் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ நீங்கள் ஃபோட்டோ இந்த ஒயிட் பேப்பரில் உங்கள் சைனை ரொம்ப தெளிவாக நல்லா பெருசாகவே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? உங்களுடைய பெருவிரல் இருக்கா, பெருவிரல், அந்த பெருவிரல் சைஸுக்கு உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பெருவிரல் வைக்கிறோன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களோட சிக்னேச்சர்ன்றது இருக்கணும். ஓகேவா? நல்லா பெருசாகவே நல்லா தெளிவாக போட்டுக்கோங்க. 2-3 டைம் போட்டு பார்த்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை ஃபோட்டோவில் உங்கள் மொபைலில் கேப்சர் பண்ணிக்கோங்க. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ தெரியணும், கொஞ்சம் இந்த மாதிரி பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கணும், அந்த மாதிரி வச்சு கேப்சர் பண்ணிக்கோங்க. ஃபுல் பேஜை வச்சு கேப்சர் பண்ணாதீங்க. அண்ட் இந்த மாதிரி கேப்சர் பண்ணுறப்போ ஃபோட்டோ ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா ஃபோட்டோ தெளிவாக இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து ஃபைலோட சைஸை கம்மி பண்ணுறப்போ ஃபோட்டோ ஃபைனலாக உங்களுக்கு எந்த ஒரு பிளரான இல்லாமல் ஓரளவுக்கு சூப்பரான இமேஜ் கிடைக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் எடுக்கும்போது பிளராக எடுத்தீங்கன்னா ஃபைனலாக அடுத்தடுத்த ப்ராசஸ் போக போக சிக்னேச்சர் ரொம்ப பிளர் ஆயிரும். அதனால கவனமாக நல்ல மொபைலில் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இதான் ஸ்டெப் 1. ஃபோட்டோ எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேப்பரில் சைன் போட்டுட்டு இந்த அளவுக்கான ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு இந்த ஃபைல் சைஸில் இருக்கான்றதை செக் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமென்ஷனை செக் பண்ணணும். டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா வித் இருக்கணும், 2 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா ஹைட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நாம நம்மளுடைய நிறைய ஸ்டூடெண்ட்டோடைய ஃபோட்டோ வாங்கி இந்த மாதிரி இதில் செக் பண்ணி பார்த்தோம், ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ தான் நம்ம ஃபைன் பண்ணோம் இது ரேஷியோவில் தான் இருக்கணும். ஓகேவா? அதாவது 3:1 இந்த ரேஷியோவில் தான் இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த வெப்சைட் ஸ்டெப் 2 டைமென்ஷன் கரெக்ஷனுக்கான வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வெப்சைட்டுக்கு போங்க. இந்த பேஜ் வரும். இதில் செலக்ட் இமேஜ் கொடுத்துட்டு உங்கள் மொபைல்லையோ உங்கள் லேப்டாப்பில் எதில் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதில் செலக்ட் இமேஜ் கொடுத்துட்டு நீங்கள் இந்த கேப்சர் பண்ணியிருப்பீங்க தெரியுமா இந்த இமேஜ், இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் நீங்கள் சூஸ் பண்ண இமேஜ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு இருக்கும். இதில் கிரீன் கலரில் டிக் இருக்கும். அந்த டிக்கை எடுத்து விட்டுருங்க. ஓகேவா? அந்த டிக் இருக்கக்கூடாது. வித் இருக்கு தெரியுமா, இதில் 600ன்னு போடுங்க. ஹைட் இருக்கா, இதில் 200 போடுங்க. இப்போ பார்த்தீங்களா 3:1ங்கிற ரேஷியோ வந்துட்டா. ஸோ 600 200 போட்டு ரீசைஸ் இமேஜ்ன்னு போடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல் வந்து ரீசைஸ் ஆகி டவுன்லோட் இமேஜ்ன்றது இருக்கும். டவுன்லோட் இமேஜிங்கிறது இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டைமென்ஷனில் உங்கள் சிக்னேச்சர் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்க்கணும் உங்கள் ஃபைலோடைய சைஸ் என்னமா இருக்குன்னு பாருங்கள். மென்ஷன் பண்ணது 10 to 20 கேபிக்குள்ள தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ரீசைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் நிறையா 300 கேபிக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துப்பீங்க. ரீசைஸ் பண்ணது ஒரு 100 கேபிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வரும். ஆனால் நீங்கள் 10 to 20 கேபிக்குள்ள தான் அப்லோட் பண்ணணும். அடுத்த 3வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபைலோடைய சைஸை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அதற்கான வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸ்டெப் 3 லிங்க்ன்னு இருக்கும். ஓகேவா? அதில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் இருக்கும். இதில் செலக்ட் ஃபைல் கொடுத்துட்டு நம்ம டைமென்ஷன் கரெக்டாகி ஒரு இமேஜ் எடுத்தோமா அந்த இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பிஎன்ஜியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நீங்கள் ஜேபிஜின்னு சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைலோடைய சைஸ் கன்வெர்ட் பண்ணுறப்போ ஃபார்மேட்டும் கன்வெர்ட் ஆகிடும். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 100 இருக்கா, இந்த இடத்த 20 மாற்றிக்கோங்க. இங்கே கேபின்னு தான் இருக்கும். ஓகேவா? 20 கேபி. அடுத்து இந்த இடத்துல உங்கள் ஃபைலோட சைஸ் ஜேபிஜினா அப்படியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. உங்களோட ஃபைல் நீங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஜேபிஜி கொடுங்க. மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஜேபிஜி தான் இருக்கும், நோ இஷ்யூ. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இமேஜ்ன்றதை காமிக்கும், நெக்ஸ்ட் ஸ்டெப்ன்றதை காமிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. தென்
உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வரும். அதில் இதில் 20 KB மாற்றிக்கிட்டு ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு டவுன்லோடுன்னு ஒன்று காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃபைலோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாகி கரெக்டான ஒரு ஃபைலோட சைஸோட உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல அப்லோடுங்கிற இடத்துல அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கீழே க்ரீன் கலரில் சைன் அஸ் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இவ்வளவு தான் ஸ்டெப்பு. சிக்னேச்சர் இப்படி தான் அப்லோட் பண்ணணும். ஓகேவா? தென் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் என்னெல்லாம் வருதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்படி தான் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சரில் தான் நிறைய பேருக்கு இஷ்யூ வந்துட்டு இருக்கு. என்னால் அப்ளை பண்ண முடியலன்னு சொன்னீங்க. இதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் உங்கள் சிக்னேச்சர் போட்டுட்டு அதை இந்த அளவுக்கு இங்கே தான் நீங்கள் சிக்னேச்சர் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பார்ட்டை மட்டும் ஃபோட்டோ எடுத்து இங்கே சிக்னேச்சர் இருக்குன்னா இந்த பார்ட்டை மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஃபோட்டோ ஹரிசாண்டலாக இருக்கணும், வெர்டிக்கலாக இருக்கக்கூடாது, சைன் இப்படி இருக்கக்கூடாது. ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பார்ட்டை மட்டும் உங்கள் கேமராவில் நல்லா தெளிவாக க்ளோஸாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இமீடியட்டாக ஜேபிஜி இந்த ஃபார்மேட்டில் ஏதாவது ஒன்றில் இருக்காண்டா பார்த்துட்டு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணதுக்கு அப்புறமா டைமென்ஷனை ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணணும். டைமென்ஷன் 600 200ல இருக்கணும். இந்த கிரீன் கலர்ல தூக்கி விட்டுட்டு தான் இந்த 600 200ன்னு போட்டு ரீசைஸ் இமேஜ்ன்றதை கொடுக்கும். கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்துருமா? அது கரெக்டாக டைமென்ஷன்ல வந்துருக்கு. ஆனால் சைஸ் கூட இருக்கும். 10 to 20 KB தான் இருக்கும். தென் இந்த ஸ்டெப் 3யோட லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ் வரும். இதில் உங்கள் ஃபைலை இப்போ நம்ம டைமென்ஷன் கரெக்ட் பண்ண ஃபைலை செலக்ட் பண்ணுங்க. தென் உங்களுக்கு இதில் நெக்ஸ்ட் டவுன்லோட் இருக்கும். இந்த இடத்துல 20 KBன்னு சூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டவுன்லோட் கொடுங்க. உங்களுக்கு கரெக்டான சைஸில் ஃபோட்டோ வந்துடும். தென் இமீடியட்டாக இந்த இடத்துல அப்லோட் சிக்னேச்சர் போட்டிங்கன்னா சிக்னேச்சர் அப்லோட் ஆயிரும். அவ்வளோதான், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கரெக்டாக அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ். நிறைய பேர் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. SSC CGL எக்ஸாம்ஸ்க்கான Tier 1 and Tier 2 கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்ல அவைலபிளாக இருக்குது. மொத்தம் 17,727 வேகன்சி இருக்குது. கிட்டத்தட்ட 90 days தான் உங்கள் ஹேண்டில் இருக்குது. நீங்கள் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கான அந்த 90 days டெய்லி ஷெட்யூல் வீடியோவில் நம்ம என்ன டாபிக் மென்ஷன் பண்ணிக்குமோ அதை மட்டும் இந்த கோர்ஸ்லேருந்து கவர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிச்சயமாக 90 daysல ஒரு கட் ஆஃபை கிளியர் பண்ணி Tier 1 Tier 2க்கு நீங்கள் செலக்ட் ஆகிட முடியும். 10% டிஸ்கவுண்ட் இப்போ அவைலபிளாக இருக்குது. CGL 10ங்கிறது கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கோடை யூஸ் பண்ணி CGL எக்ஸாம்ஸ்க்கான Tier 1 and Tier 2 ரெண்டுத்துக்குமான கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்கும். கிளாஸஸ்க்கான டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்கோம். கிளாஸஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இமீடியட்டாக ஜாயின் பண்ணி இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் இந்த 90 days டாப்பிக்கில் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்கோமோ அந்த டாபிக் மட்டும் படிங்க. டெய்லி ஷெட்யூல் வீக்லி ஷெட்யூலுமே இந்த ஸ்டடி பிளானில் ப்ரொவைட் பண்ணிப்போம். கோர்ஸ்லையுமே உங்களுக்கு வீக்லி ஷெட்யூலோட PDFமே அவைலபிளாக இருக்கும். ஏதாவது டவுட் இருக்குன்னா அப்ளை பண்ணுறது ரிலேட்டடாக கட்டாயம் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.